வணக்கம். இயற்கையை என்றென்றும் உயிர்களை வாழ வைக்கும் அப்படிங்கிற மொழியில் நம்ம வந்து அடுத்ததாக வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வயலில் விளைஞ்ச அவரைக்காயை கொண்டு பக்கத்து ஊர் சந்தையில் விற்றுட்டு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவரை போட்டிருக்க வயலில் நிற்கிறோம். நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி வீடியோ போகிறோம் அப்படின்னு இப்போ சொன்னாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முழுமையான இயற்கைக்கு மாறிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் செடி எல்லாம் வீட்டுக்கு தேவையானது போக இப்போ ஒரு 2 மாதமாகவே விற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச நெல் எதுவுமே வந்து ரசாயன உரங்கள் வந்து நம்ம தெளிக்காமல் மீன் அமிலம் அந்த மாதிரி வந்து பண்ணி தான் அந்த அடுத்தடுத்த காய்கறிகளையும் உருவாக்குறோம். நெல், சோளம், அதாவது செஞ்சோளம், மாட்டுக்கு போடுற செஞ்சோளம் கூட நம்ம உரங்கிறது போட கிடையாது. இப்போ வந்து அவரைக்காய் வந்து நேற்று நிறையா இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் முக்கால்வாசி மழையில் தான் வந்துச்சு. அதாவது மழை காலத்துலேயே விதை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பந்தல் மாதிரி நட்டுட்டு அதுக்கப்புறம் படர்ந்து அது கொஞ்சம் பூவெலாம் காய்க்கி நிறையா காய்க்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பூரா வீடுங்களில் ஊருக்குள்ளே கூட அவரை செடியை ஏற்றி ஓட்டு மேலாம் கூட ஏற்றி அவரை செடி வந்து இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கனால பக்கத்தூரில் ஒக்கரை அந்த சந்தைக்கு காலையிலேயே 7 மணிக்கு கூட்டிடும். அங்கே போயிட்டு அதை விற்றுட்டு நம்ம வந்துடலான்ட்டு ஒரு முதல் அனுபவமாக இருக்கட்டும் வியாபாரத்தில் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ சந்தைக்கு கிளம்பிட்டோம். இப்போ அங்கே போயிட்டு சந்தை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று மாடு பிடிச்சிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கம்பெனிக்கு பால் போடுறோம். மெயின் ரோட்லேயே வந்து வச்சிட்டோம்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நமக்கு வந்து பால் எவ்வளோ ரேட்டு வருது என்னங்கிறது மெசேஜ் வந்துடும். எவ்வளோன்னு விற்கிறது என்னன்னு தெரியல. கிலோவா? சந்தை கூடிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து அந்தந்த சந்தை நிலவரப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற நம்ம காட்டுக்காய் தான் எப்படி முதல் ரேட்டு கேட்கல விற்கிதோ அந்த மாதிரி விற்றலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். இப்போ வந்து காய் கிலோ 20 ரூபாயும், அரை கிலோ போட்டால் 30 ரூபாயும் ரேட்டு கேட்டு வந்தோம் பக்கத்தில். அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம அரை கிலோ சேல்ஸ் பண்ணியாச்சு. முதல் சேல்ஸு 30 ரூபா சில்லறையாக கொடுத்துட்டாங்க. நல்லபடியாக இந்த வியாபாரம் முடிஞ்சிடும் நம்புகிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். காய் கிலோ 20 ரூபா, அரை கிலோ 30 ரூபான்னு கொடுத்துருங்க. வாங்க, மறந்துடாதீங்க. கல்ல பார்த்துக்குங்கக்கா, இஷ்டம் போகிறேன். இருந்தாங்க அரை கிலோ 30மா, காய் கிலோ 20 வாங்கிக்கோங்க. காட்டு காய் நான் முடிச்சுட்டு கிளம்ப, வெயில் வேற. அரை கிலோ 30ங்கக்கா, காய் கிலோ 20ங்கக்கா. 50 ரூபா கொடுத்தீங்களா? அரை கிலோ கொடுக்கட்டுங்களா? இல்லை காட்டு காய்மா, நல்ல காய் வாங்குங்க. பைய காமிங்கம்மா, கல்ல முள்ள பார்த்துக்குங்க. இந்தாங்க பைய காமிங்க. 500 ரூபாய்க்கு சில்லற வேணுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கு எப்படிம்மா எடுக்கிறது சில்லற உங்களுக்குங்கம்மா? காய் கிலோ 20ங்கக்கா, போடலாமா? சொத்தெல்லாம் இல்லைங்கம்மா, பாருங்கம்மா. எங்கம்மா சொத்தை இருக்கு? எங்கம்மா போட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்க? பாரு, எக்ஸ்ட்ரா தான் போடுறேன். எங்க இதை பையில போட்டுங்க. இருங்கம்மா, ஒரே நிமிஷம் தரேன். உங்களுக்கு அரை கிலோ போட்டுங்களா? இருமா, எக்ஸ்ட்ரா காய் போடுறேன். இருக்குமா, சொத்தெல்லாம் இருக்கு எடுத்துக்கிட்டு. அதெல்லாம் காட்டு காய்.
கல்ல பாருங்க, இந்தாங்க. காயெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த முறை எங்க விற்க வரலையேன்னு நினைப்பீங்க. என்ன பண்றாங்க தம்பிங்களாம்? சரி சரி, வெளிநாடு போயிட்டாரா? ஆமா ஆமா, நம்ம காட்டுல தான் கொண்டு வர முடியும், பார்த்து முடிச்சுட்டு போலான்ட்டு. இல்லை நிறைய கொண்டு வந்த ஓரளவு போயிடுச்சு. இன்னும் ஒரு ஒரு கால் கிலோ 20, அரை கிலோ 30. சரி சரி. நாங்க அது கால் கிலோ 20 ரூபா, அரை கிலோ 30 ரூபா. சரி சரி, இது அவங்களுக்கு. நம்ம இது மட்டும்தான் இன்னைக்கு மட்டும்தான். கால் கிலோ 20 ரூபாங்கம்மா. பெரியவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியுது. எங்க இப்போ உள்ளவங்களாம் வாங்குறாங்க. இந்தாங்க. ஐநூறு மட்டும் தான் இருக்குங்களா? அப்புறம் வந்து கொடுங்கம்மா, வரும்போது கொடுங்க. இல்லை நமக்கு ஒரே வாரம் தான், சில்லற இல்லை. வந்து வந்து கொடுங்க, இங்கே தான் இருப்பேன்.